உங்களுக்கு ஏன் பக்குவம் வரவில்லை? இந்த கேள்வியை உங்களை நீ அடிக்கடி கேட்டுக்கணும். பல்லாயிரம் கோடி பணம் வச்சுக்கிறவனு கூட இந்த பக்குவம் இருக்காது. எழுதி தரேன் நான். ஏன்? ஹையஸ்ட் ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க உணர வேண்டிய ஹையஸ்ட், அதை தாண்டி ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அப்படி ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு தெரியுமா? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவனை பார்ப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன், அந்த உயிரை பார்க்கறது தான் ஹையஸ்ட் ரியலைசேஷன். அப்படி பார்க்குற பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்க தவம் பண்ண தேவையில்லை, தான தர்மம் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த உயிரை பார்க்க பார்க்க உங்க உயிர் பக்குவமாயிரும். ஹையஸ்ட் ரியலைசேஷன், ஹையஸ்ட். இந்த தன்மையில இருக்கீங்கன்னா எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அழுகையா வரும் உங்களுக்கு, யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அழுக வரும், கஷ்டப்படுவீங்க. ஏன்? அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஏன் அதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா புரிஞ்சுக்கங்க. இது எங்கெங்கயோ சுத்தி எனக்கு கிளாஸை கொண்டு வர தெரியும், தெரியாமலாம் கிடையாது. எனக்கு என்னென்ன பேசுறதுக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, பேச தெரியாதா? எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாளைக்கே போய் சேர்ந்தாலும் போய் சேர்ந்துருவீங்க. நான் டைம் இழுக்க விரும்பல. இன்னைக்குள்ள உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதனால ஹையஸ்ட் இதுதான், இவ்வளவுதான் மேட்டர், தாண்டி ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கங்க. இந்த மாய வாழ்க்கையில மறுபடியும் நீங்க போய் வாழும்போது உங்கள் மனம் இழுக்கும், கண்டமேனிக்கு இழுக்கும். மறுபடியும் இதுதான் பெருசுன்னும், அதான் பெருசுன்னும், இங்கே சுத்தணும், அங்கே சுத்தணும். ஒரு கட்டத்தில் கத்துக்கிட்டதெல்லாம் மறந்துடுவீங்க. இது ஒன்றை மட்டும் மறக்கவே கூடாது. நீங்க என்ன? ஒவ்வொரு உடலிற்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான் என்ற அந்த உண்மையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு உண்மையை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களோட அகங்காரம், திமிரு எல்லாம் சுக்கு நூறா தவிடு பொடி ஆகிவிடும். தவிடு பொடி ஆயிடும். எல்லாருக்கும் பணம் அவசியம் தான். எனக்கும் பணம் தேவை. பணம் இருந்தால் தான் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விடுறாங்க, பணம் இருந்தால் தான் இந்த ஹோட்டலில் ரூம் கொடுக்குறாங்க, பணம் இருந்தால் தான் இங்கே ஈவெண்ட் பண்ண முடியுது. எல்லாம் ஓகே தான். ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? அவசியமானதுக்கு பொருள் சேர்த்துக்கங்க, அவசியப்படாத நேரத்தில் அருள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் மேட்ரு. அருள் எப்படி சேர்க்க முடியும்? அருளை எப்படிலாம் சேர்க்கறது பார்த்துடலாமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. தெளிவா எழுதிட்டார் திருவள்ளுவர். நான் புதுசா எழுதுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் வேண்டும். எதுக்கு? இந்த உலகத்துல நீ வாழணும்னா பொருள் வேணும், பொருள் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அருள் உலகத்திற்கு உண்டான பொருளை எப்படி சேர்ப்பது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. அருள் உலகம் அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டியை சேர்க்க சேர்க்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களது மனம் அப்படின்னு கூடிய அந்த ஃபேஸ்ல இருந்து ஒரு ஷிஃப்ட் மேல ஷிஃப்ட் ஆவீங்க. ஆன்மான்றதுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆக மாட்டீங்க. அப்பப்போ போயிட்டு வருவீங்க. மனசுலயே இருந்து பேசும்போது திமிரு அதிகமா வரும், அகங்காரம் அதிகமா வரும், காயப்படுத்துவீங்க, கஷ்டப்படுத்துவீங்க, வேதனைப்படுத்துவீங்க. எப்போ? மனசுல இருந்து செயல்படும் போது. மனசுல இருந்து செயல்படுறதை தாண்டி ஆன்மாவிற்கு நீங்கள் போக வேண்டும். எப்படி போவீங்கன்னா, ஒவ்வொன்றா சொல்ற மைண்ட்ல வச்சுக்கோங்க. தான தர்மம், இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு செய்யும் போது மனசுல இருந்து ஆன்மாக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. கொஞ்ச நேரம் இருப்பீங்க, அப்புறம் மறுபடியும் மனசுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா மறுபடியும் இந்த உலகம் பெருசா தெரியும், மாயை பிடிச்சி இழுக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், மறுபடியும் மனசுக்கு வந்துடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான தர்மத்தை கடந்து புண்ணிய செயல்கள் செய்யும் போது அருள் உலகத்திற்கு தேவையான சொத்தை சேர்ப்பீர்கள். அடுத்து எல்லா உடலிற்குள்ளும் இருக்கக்கூடிய உயிரை இறைவனாக பார்த்து ஃபீல் பண்ணும்போது அருள் உலக வாழ்க்கைக்கு உண்டான சொத்தை சேர்க்கின்றீர்கள். ஸோ புண்ணிய காரியம், தர்மம் செய்கிறது, எல்லா உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய உயிரை பார்ப்பது, தெரிஞ்ச விஷயத்த 4 உயிர் நல்லா இருக்கணும்னு ஷேர் பண்ணும்போது உங்களது தோஷங்கள் விலகும், ஜாதகம் வேலை செய்யாது, நவக்கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாதகத்துக்கும் உங்களுக்கு நடக்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா
மனசை கடந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நவக்கிரகங்கள் உங்களுக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்கும். மனித நிலையில மனசுல இருந்து செயல்பட்டீங்கன்னா மனம் வேலை பார்க்கும். கருணை நிலையில எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல கருதி 4 உயிர் நல்லா இருக்கணும்ன்ற மனநிலையோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இப்ப மனசு வேலை பார்க்காது. இப்ப எது வேலை பார்க்கும்? ஆன்மா வேலை பார்க்கும். ஆன்மா வேலை பார்க்க மனம் அதனுடைய உக்கிரத்தன்மையை குறைச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டோட்டலாக குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடும் அப்படின்னா மனம் டோட்டலாக மறைஞ்சு கம்ப்ளீட்டாக ஆன்ம சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன்ம சக்தி வெளிப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சு. இதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி, ஒளி உடலாகிறது, சொரூப சித்தி, ஞான நிலை, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சக்தி வாய்ந்த மனிதராக மாறிவிடுவீர்கள். மெய்ஞான பயிற்சி, இதுக்கு பேர் என்ன? இந்த மெய்ஞானத்தை இப்படித்தான் உணரணும். இதுதான் வழி. திஸ் இஸ் த வே. இப்படி உணர்ந்தீங்கன்னா தான் மனதிலிருந்து கடந்து தெய்வ நிலைக்கு உங்களது ஆன்மா பயணப்படும். எந்த ஒரு ஆன்மாவானது வாழும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகின்றதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்துவிடும். புரியுதா, புரியலையா? இதுவே நீங்க இந்த உலகத்தை பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பணத்தை முன்னுதாரணமா வச்சுதான் ஓடுறாங்க. பணத்தை முன்னுதாரணமா வச்சு ஓடும்போது உங்களது ஆன்மா கரை சேராது, பாவத்தை தான் சேர்ப்பீங்க. இப்பவே சொல்றேன்.